ஹாய் எவ்வளோ நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம மீது இரவின் சாந்தி சமாளவட்டமாக மிளகாய், மல்லி, இது பெருஞ்சீரகம், காயப்பொடி, வெங்காய வடை சுடுறதுக்கு ஒரு 4 வெங்காயம் தான். 4 வெங்காயம் போட்டாலே நமக்கு ஒரு 30 வடை கிட்ட வந்துடும். நமக்கு மல்லி இலை, தேவையான அளவுக்கு மல்லி இலை, கருவேப்பிலை, இந்த வெங்காயம், பெருஞ்சீரகம், நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சம் மிளகு சீரகம் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லியில் கருவேப்பிலை எல்லாம் போட்டு கடலை மாவு, தேவையான கடலை மாவு ஒரு 250, ஒரு 200 கடலை மாவு. அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் கொஞ்சம் மொறுன்னு இருக்கும். அப்போ தான் அரிசி மாவு போட்டால் மொறு நல்லாயிருக்கும். மிளகாத்தப்பொடி, மிளகு பொடி போட்டால் கடலை மாவு வாயுனால கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துட்டா கொஞ்சம் இது நல்லா ஈஸியாக ஜீரணமாயிடும். அதுக்காக நம்ம சேர்த்துக்கணும். நல்லா மிளகு சீரகம் கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா போட்டு பிணைஞ்சிட்டு வேண்டாம். நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு அதை நல்லா வடை மாதிரி நம்ம உருட்டி நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா கலர் பொடி போடக்கூடாது. சரியா? கேசரி பவுடர் எதுவுமே கலக்கக்கூடாது. நேச்சுரலாக இயற்கையாகவே நம்ம சுட்டு எடுக்கணும். அழகாக நல்லா வந்துடும் நம்ம வடைக்கு. நல்ல ப்ரௌனிஸாக வரும்போது நம்ம அதை அரித்து அப்படியே எடுத்துக்கிட வேண்டியதான். எடுத்துகிட்டா இது நான் இந்த மாவு 4 வெங்காயம் தான் போட்டேன். ஒரு 12 வடை சுட்டிருக்கேன். 12 வடை சுட்டுட்டு மீதி மாவு இவ்வளோ இருக்குது. மீதி மாவும் அதில் ஒரு 10 வடை வந்துச்சு எனக்கு. 10 வடை மீதி வடையும் 10, ஒரு 22 23 வடை நமக்கு வந்துடுது. சரியா? நல்ல 22, ஒரு 4 வெங்காயம் தான், 23 வடை நமக்கு வந்துடுது. வீட்டில் நம்ம சுட்டு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைகள் கடையில் வாங்கும்போது நிறைய செலவாகும். வீட்டில் நம்ம செய்யும்போது நமக்கு வயிறும் நிறையும், திருப்தி வரும். கடையில் நம்ம வாங்கும்போது துட்டும் அதிகமாகும், திருப்தி வராது. எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி வராது. அதனால் வீட்டில் இந்த தேவையானதை செஞ்சு வச்சு நம்ம இன்ஷா அல்லாஹ் சாப்பிடுவோம். சுத்தமாகவும் இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும், நமக்கு உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும்.